வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அருமையான ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. புரட்டாசி மாதம் முடிய போது மட்டன் எடுக்கலாமா சிக்கன் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் மட்டன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே காரசாரமான மதுரை ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து மட்டன் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 பொடியாய் நறுக்கிய தக்காளி, 1 சின்ன கப் தயிர், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி, கிராம்பு, இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளோ பொருட்கள் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நோட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து பூண்டு, ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி, இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து பட்டை ஒரு சிறு துண்டு, பிரியாணி இலை 2, இது 2 மட்டும் சேர்த்துட்டு பொடியாய் நறுக்கிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டனுக்கு தேவையான அளவு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலா பொருட்களை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை எண்ணெயில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து வணங்கி வரட்டும். ஏன்னா நம்ம வந்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே எதையுமே வறுக்காமல் நம்ம வந்து அப்படியே தான் அரைச்சிருக்கிறனால எண்ணெயில் நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மட்டனையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மட்டனையும் நல்லா சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிட்ஸ் வந்து அந்த மசாலாலேயே மட்டன் வந்து நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா வந்து மட்டனில் நல்லா பிடிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பிரியாணி சாப்பிடும்போது கறியிலையும் நல்லா வந்து மசாலா ஃப்ளேவர் ஃபுல்லும் இறங்கியிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திங்கன்னா தான் கறியில் வந்து நல்லா வந்து உப்பு பிடிக்கும். அதனால் வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய 2 தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். நம்ம செய்கிற மாதிரி நீங்கள் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்திங்கன்னா ஹோட்டலெலாம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாஸ் வச்சு தான் நம்ம செய்கிறோம். எந்த ஒரு மசாலாவும் கடையிலலாம் வாங்கி செய்ய போகிறது கிடையாது. நம்ம இப்போ செய்யக்கூடிய இந்த மட்டன் பிரியாணி. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு புளிக்காத தயிராக சேருங்க. புளிச்ச தயிர் சேர்த்திங்கன்னா பிரியாணி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் குக்கர்லேருந்து ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிச்ச வாசனை வந்துடும். அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து புளிக்காத தயிராக சேருங்க. இப்போ வந்து லிட் போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து மட்டன்றனால நல்லா வெந்துடணும். ஏன்னா வந்து சிக்கன்னா நம்மளுக்கு உடனே வெந்துடும், மட்டன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு 5 நிமிட்ஸ் லிட் போட்டு சும்மா வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் புதினா கொத்தமல்லியாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து சீரக சம்பா ரைஸில் தான் வந்து இந்த பிரியாணி செய்கிறேன். நான் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் வேணாலும் இதை வந்து செய்யலாம். சீரகம் சம்பா ரைஸ்னால் வந்து நம்மளுக்கு மட்டன் பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி போதுமானது. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதிலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு மூடி வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய அருமையான மதுரை ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து உடனேவே மாற்றிடுங்க. ஏன்னா வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து
நம்மளுடைய சாதம் வந்து குழையறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தனியாக வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்மளுடைய அருமையான ரொம்பவே டேஸ்டான மதுரை ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.